எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஸ்ப்ரவுட்டட் ராகி ஃப்ளார் நம்ம அரைச்சோம் இல்லையா, அதில் வந்து கொஞ்சமாக இன்றைக்கி கூழ் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம். டைலூட் பண்ணதை அப்படியே டைரெக்டாக அடுப்பில் வச்சு கலர ஆரம்பிச்சிடலாம். இது வந்து உடனே குடிக்கிறதுக்கு ஸ்வீட் சேர்த்து நம்ம குடிக்கிறதுக்கு ரெடி பண்ணுறோம். ஸோ கைவிடாமல் கலரணும், அப்போ தான் ஈவனாக அது வேகும். ஸோ நம்மளோட ராகி கூழ் வந்து ரெடி ஆகிடுது. இது இன்ஸ்டண்ட்டாக நம்ம ரெடி பண்ணிக்கிறோம். கொஞ்சமாக வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். தென் டைலூஷனுக்காக வந்து காய்ச்சின பால் இருக்கு இல்லையா, அது சேர்த்துருக்கேன். ஸோ அவ்வளோதான், ரெடி பண்ணிட்டோம். நம்ம வந்து இது இப்போ வந்து ஸ்பூனால் எடுத்து சாப்பிட்ற கன்சிஸ்டன்சியில் நம்ம பண்ணியிருக்கோம். இன்னும் கொஞ்சம் நம்ம லிக்விடாக வேணும்னா பால் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஸ்வீட் வேண்டாம்னா அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம். இதில் என்ன இன்னொரு ஸ்பெஷல்னால் ஸ்ப்ரவுட்டட் ராகி ஃப்ளார் ப்ளஸ் வந்து இதில் நம்ம அந்த குதிரைவாலி ரைஸு அதுவும் நம்ம வந்து சேர்த்துருக்கோம். இதில் குதிரைவாலி அப்புறம் இந்த கருப்பு கவுனி அந்த ரைஸும் கொஞ்சம் சேர்த்து தான் நம்ம அரைச்சிருக்கோம். பிகாஸ் ஆஃப் இது அது அடைக்கக்கூடாது முழுங்கும் போது அப்படின்னு சொல்லிட்டு கம்மியான அளவில் ரைஸ் சேர்த்துருக்கோம். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்கு. இது நம்ம அந்த லட்டு மாதிரியும் பிடிச்சி சாப்பிட்லாம், கூழ் மாதிரியும் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நார்மல் வெறும் ப்ளைன் ராகி ஃப்ளார் வந்து அதுவும் பண்ணி சாப்பிட்டோன்னா அதுவும் நல்லது. ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.